மனிதர்கள் கல்லின் மேல் தெரியாமல் தங்கள் காலை உரசிக் கொண்டாலும் அல்லது ஏதோ அவசரமாக போகின்ற வழியில் மரம் இருந்து அதன் மேல் மோதிக்கொண்டாலோ தவறு தங்கள் மேல் இல்லை, மரத்தின் மேல்தான் தவறு என்பதை எண்பிப்பதற்காகவும் அந்த கல்லிற்கு மரத்திற்கு தண்டனை வாங்கி தருவதற்காகவும் நீதிபதியிடம் முறையிடுவார்களாம். நீதிபதியும் அந்த வழக்கை விசாரித்து ஒரு தீர்ப்பு சொல்வாராம். அதன்படி ஒரு பொது இடத்தில் வைத்து கல்லாக இருந்தால் அதனை சின்னாபின்னமாக நொறுக்கியும், மரமாக இருந்தால் அதனை வெட்டுவதோடு மட்டுமல்லாமல் அதனை எரித்து சாம்பலாக்கி விடுவார்களாம். இவையெல்லாம் நம்மிடமுள்ள பகைமை உணர்வையும் பழிவாங்கும் எண்ணத்தையும் தானே வெளிப்படுத்துகிறது. ஐந்தறிவுள்ள உயிரினங்களுக்கு இருக்கின்ற மனித நேயமும் மாண்பும் ஆறறிவுள்ள மனிதர்களிடத்தில் இல்லாமல் போனதற்கு காரணம் என்னவாக இருக்க முடியும்? பேராசை ஒன்றுதான் முழு முதற் காரணம் என்பதை நாம் அனைவருமே அறிந்திருக்கிறோம். ஆனாலும் நம்மால் ஆசைப்படாமல் இருக்க முடிவதில்லை. இன்னும் சொல்ல போனால் நம்மிடமுள்ள பழிவாங்கும் எண்ணம்தான் பல குடும்பங்கள் பிரிந்திருப்பதற்கு காரணம் என்பதை உணர்ந்தவர்களாய் அத்தகைய பழிவாங்கும் உணர்வை நம்மிடமிருந்து அகற்ற முயல்வோம்.